திருவாரூர் நகராட்சியில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற 1வது வார்டு உறுப்பினர் கலியபெருமாள் தனது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் தேங்கியிருப்பதாகவும் பல இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் பனகல் சாலையில் உள்ள சோமசுந்தரம் பூங்கா அண்மையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் 41.40 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகள் நிறைவுற்றுள்ளது. இதில் சுற்றுச்சுவர் புதிதாக எழுப்பப்பட்டு பூங்காவின் மையத்தில் உள்ள மனுநீதி சோழன் மணிமண்டபம் வர்ணம் பூசப்பட்டதாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் புனரமைப்பு பணிகள் முறையாக செய்யப்படவில்லை. மணிமண்டபத்தில் வர்ணம் பூசப்படாமல் தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்யும் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. பூங்கா புனரமைப்பு பணியில் பல லட்சம் ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினர். பூங்காவன பெயரளவுக்கு திறக்கப்பட்டு தற்போது வரை பூட்டப்பட்டே உள்ளது என்றனர். இதற்கு நகராட்சி பொறியாளர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. முன்னதாக நகராட்சி துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் தனது வார்டில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது குறித்து பலமுறை புகார் தெரிவித்துள்ளேன். இருப்பினும் இதுவரை குடிநீர் விநியோகம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றார். இதுபோன்று நகர்மன்ற உறுப்பினர்கள் பலரும் தங்களது பகுதிகளில் குறைகளை சுட்டிக்காட்டி பேசினர். கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர். உதாரணத்துக்கு சொல்லுவேன், சோமசுந்தரம் பார்க் இருக்குல்ல, சோமசுந்தரம் பார்க் இருக்குல்ல, அது வந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு 47.40 லட்சம் ரூபாய்க்கு வேலை எடுத்தீங்க. இப்ப இதுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சீங்க, சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவிச்ச வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி அதுக்கும் வந்து நன்றி தெரிவிக்கலையா, அது நன்றி தெரிவிக்காம விட்டீங்க. அதனால எனக்கு பாட்டு இருக்கா, நான் அந்த கட்டடத்தை போய் பார்க்கிறேன். அது பீட்டர்பட்டி வந்து அது எங்க அம்மா காலத்துல, அதாவது பழைய திருத்திரப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதா விஜயதரணி இவங்கெல்லாம் வந்து அது தினமலர் ராமசுப்ரமணியன் இவங்களுடைய ப்ரொபோசல்ல அம்மா வந்து மனுநீதி சோழன் திருவாரூர் வைக்கணுங்கிறது கண்டிப்பாங்க. அப்போ வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. எடப்பாடியார் முதல்வர். இப்ப அந்த மண்டபத்துக்கு முதல்ல ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. மணிமண்டபத்துக்கு 41.40 லட்சம் எண்ணி போய் அவர் விசிட் பண்ணாரா? ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, நான் காமிக்கிற போட்டோ ஒயிட் வாஷ் வந்து பாருங்க. ஓபனிங் நாளைக்கு முன்னாடி தொடங்கிட்டீங்க நம்ம ஸ்டாஃப் நீ மணிமண்டபத்திற்கு ஒயிட் வாஷ் பண்ணவே இல்ல, காம்பவுண்ட் மட்டும் தான் எதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணிருக்கீங்க? மணிமண்டபத்துக்கு ஒயிட் வாஷ் இல்ல, நான் சொல்லுவேன், ஆதாரப்பூர்வம் நான் சொல்லுவேன். தொடக்கிறாங்க, எவிடன்ஸ் இருக்கு. நீங்க நம்ம ஸ்டாஃப் விட்டு தொடக்கி போட்டுறீங்க. யார் நிக்கிறது? மணிமண்டபத்துக்கு எஸ்டிமேட்டே கிடையாது. அத சொன்னோம்னா இங்க பக்கத்துல இருந்தா இப்போ எது உண்டா? மணிமண்டபத்துக்கு ஒயிட் வாஷ் பண்ணல, காம்பவுண்ட் பாசி பிடிச்சிருக்கு. சவால் பண்ணிருக்காங்க. திங்ஸ் வைக்கல, மணிமண்டபத்துக்கான சொல்றீங்க. அதுவே தவறு, அடிப்படை தவறு. எஸ்டிமேட்ல என்ன இருக்கு இது பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வாங்க, முடிச்சிட்டு வந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இவ்வளவு காலகமான பதில் சார், நீங்க பேப்பர் வாங்கிக்கோங்க சார். எஸ்டிமேட் பார்த்துட்டீங்க, அடுத்து கொடுங்க. கேக்குது பதில் சொல்ல வேண்டியது இல்ல சார். என்ன சார், ஒரு 100 அடியில ஒரு கடை இருந்துச்சு, அங்க பாத்தீங்கன்னா 1000 அடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கடை வந்திருக்காது. உள்ளார இருந்த கடை எவ்வளவு வாடகை போறீங்க அந்த கடைக்கு? அது உள்ள இருக்கிற டீ கடைக்கு எங்க ஆறு எங்க பில்டிங் போட்டுருங்க. அது இந்த கடை எவ்வளவு சார்? அது உள்ள எஸ்டிமேட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அந்த கடை? முழுசு பார்க் அது வந்து ஒரு தானமா கொடுத்த இடம் நம்ம ஊருக்கு. அது உள்ள ஒரு கடை வச்சிருக்காங்க. சரி, ஏதோ கொடுத்தவங்கள பண்ணிருக்காங்க போறாங்க. கடை 100 ஸ்கொயர் ஃபீட் அந்த கடை, இன்னைக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கடை பெருசா இருக்கு, பார்க்கு சின்னதா போயிட்டு ஒரு தானமா கொடுத்தது சார். இந்த ஊர்ல நம்ம பெரிய மனிதர்கள் நம்ம ஊருக்கு தானமா கொடுக்க ஊருக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமே அதுதான். எங்கே உள்ள எம்எல்ஏ ப்ரொபோசல் பண்ணி அதை அவங்க கேட்டு செலவு வச்சாங்க. அது ஒயிட் வாஷே பண்ணல. 2 கணக்கு சொல்றாரு பாருங்க சார், ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. அதே தப்பு. நான் போட்டோ எவிடன்ஸ் காமிச்சதுக்கு அப்புறம் இல்ல எல்லா விஷயத்திலுமே பெருமா சொல்லி சமாளிக்கிறதுக்கு பதில் சொன்னாங்க. நான் வந்து ஒரு மாற்றுகள் குற்றச்சாட்டு பண்றது ஒரு பெரிய பேசவே கிடையாது. ஒவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கிறது எனக்கு காரியங்கள் நடக்கணுங்கிறத சர்வதேச சொன்னாங்க. ஆடு மாடு கடிச்சது அவங்க தெரியும். யாரோ ஒருத்தருக்கு நாய் கடிச்சு ஒரு ஐயர் இறந்தே போயிட்டார். இந்த கோயில் பூஜை வச்சு ஐயர் இறந்து போயிட்டார். தஞ்சாவூர்ல இருந்து பாடியா கொடுத்தாரு, அங்கேயே போச்சுட்டாங்க. பயமன்ற உறுப்பினர் இருக்காரு, கேட்டு பாருங்க. நாய் அவ்வளவு நாய் எவ்வளவு கேமரா எடுத்துக்கிறீங்க? நான் குப்பைக்கு எவ்வளவு பதில் பேசுறீங்க? அவ்வளவு அடிக்கடி சொன்னாங்க, அடிக்கடி அவ்வளவு கிடைக்குது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.